السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்மெல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் படைக்கச் செய்தானே, மேலும் எம்பெருமானார் ரசூலே கரீம் அவருடைய உம்மத்தில் பிறக்க செய்யும் வாக்கியத்தை கொடுத்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். மேலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை விளங்குவதற்காக ஒரு காமிலான சேவை கொடுத்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நேசிக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கினானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அன்பர்களே, இந்த உலகில் ஒவ்வொருவரையும் பார்த்தால் ஒவ்வொரு பொருளின் மீது ஆசை கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு பணத்தின் மீது ஆசை, இன்னொருத்தன் பார்த்தா போன் மீது ஆசை, இன்னொருத்தனுக்கு காரு பைக்கு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பொருள் மீது ஆசை இருக்கு. இன்னும் நல்லடியார்கள் இருக்காங்க, கிதாப் மேல ஆசை, அவங்களுக்கு கிதாப் மேல அதிகமாக ஆசை இருக்கும். குரான் ஹதீஸை விளங்கணும்னு அவங்களுக்கு அதிகமாக ஆசை இருக்கும். அன்பர்களே, கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நான் பார்த்தேன், அவர்கள் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆசை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆசை கொள்வது அவர்கள் கபூர் வரையும் தான் வரும், கபூரில் வராது என்பதாக அவர் சொன்னார்கள். ஆனால் நான் என் அமலை ஆசைப்படுகிறேன், என் கபூர் உள்ளும் வரும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, நாம் அல்லாஹ்வின் மீது நாம் ஆசை கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆனில் கூறுகிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் கொள்ள வேண்டும் என்றால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆனில் கூறுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வை நேசம் கொள்ள வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வை நேசம் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வை நேசம் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வாரிசுகளான அஹ்லே பைத்தை நேசம் கொள்ள வேண்டும். அன்பர்களே, ஹதீஸில் இவ்வாறு வருகிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஹிப்பூனி யுஹிப்புல்லாஹ வ அஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, என்னை நேசியுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், இன்னும் என் அஹ்ல பைத்தை நேசியுங்கள் என்னுடைய பிரியத்திற்காக என்பதாக ரசூல் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, திருமிதி ஷரீஃபில் வருகிறது, எஜமான் கௌஸுல் ஆலம் முஹய்யிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நேசிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்ததை போன்று காஜா முஹய்யிதீன் சிஸ்தி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நேசிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததை போன்று நாகூர் எஜமான் அவர்களை நேசிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததை போன்று. அன்பர்களே, அஹ்லே பைத்தை நேசிப்பது நம் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. நண்பர்களே, அவர்களை ஒரு சிறிய அளவு கண்ணியப்படுத்தினால், நம்மளால ஏதோ முடிஞ்ச அளவு கீழே பெண் விழுந்துச்சு, அந்த அஹ்லே பைத்தவரை சும்மா எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அஅதைதுஹு யௌமல் கியாமா, என்னுடைய அஹ்லே பைத்தை யார் கண்ணியப்படுத்துவீங்களோ அவங்கள கியாமத்தால எங்கிட்ட அவங்களோட கூலி இருக்கு என்பதாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, நாம் அனைவரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான். 1100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அக்காலத்தில் பெரிய குத்துச்சண்டை வீரர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் உலகத்திலே அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாக்ஸிங்கில் என்ன பண்ணாங்க, அந்த பாக்ஸிங்கில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க உலகத்துல யாருனாலையும் அவங்களை அடிக்க முடியல, யார் வந்தாலும் போட்டு யார் வந்தாலும் அவங்க தோக்கடிச்சிடுறாங்க. அந்த நாட்டு மன்னனுக்கு ஒரே பெருமை, எங்க நாட்டுல தான் பெரிய பாக்ஸர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நாட்டு மன்னனுக்கு ஒரே பெருமை. பக்கத்து நாட்டு மன்னெல்லாம் கூப்பிட்டு வச்சு பெருமையா இருப்பாரு. ஒரு மன்னன் கடுப்பா என்ன பண்ணா, சரி நான் உங்களை போட்டி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உலகம் ஃபுல்லா காம்படிஷன் எடுத்தாங்க. நண்பர்களே, அப்போ எல்லா நாட்டிலேருந்து ஒரு பாக்ஸர் வராங்க, எல்லாத்தையும் அடிச்சிடறாங்க. எஜமானுக்கு எல்லாத்தையும் அடிச்சு கடைசியில் ஒரே ஒருத்தர் மிஸ்கின் மாதிரி ஒருத்தர் கொச்சியாட்டு ஒருத்தர் வராரு.
வந்து எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட இத்தனும் இருக்காரு, எப்போ இவர் அடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த நபர் இருக்கார்ல, எஜமானுடைய காதில் போய் இந்த மாதிரி நான் வந்து அஹ்ல பைத்தை சேர்ந்தவன், சதக்கா பொருள் ஜக்காத்து பொருளாக எதுவுமே வாங்கக்கூடாது, நீங்கள் வந்து இந்த போட்டியில் எனக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வர காசு வச்சு நான் உங்களுக்கு உழைச்சிக்கிறேன் அப்படின்றதா சொல்லுவாங்க. சரி நீ என்னை அடிக்கிற மாதிரி அடி, நானும் சும்மா பறந்து போய் விடுவேன் அப்படின்னு சொல்லி எஜமா சொல்லுவாங்க. அவங்களும் சும்மா அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. எஜமா வந்து தோக்குற மாதிரி தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னனுக்கு சரியான கருப்பாயிடும், என்னடா இவன்கிட்ட போய் தோத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகி எஜமான நாட்டோடு வெளியேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் எஜமா போவாங்க, சரி நாங்கள் நன்மை தானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போய் நைட் தூங்குவாங்க. நைட் தூங்கினா ரசூல்லா கனவுல வராங்க. ரசூல்லா கனவுல வந்து என்னுடைய அஹ்ல பைத்தை நீ கண்ணியப்படுத்தினில்ல, உன்னே நான் கியாமத் தலைவரை கண்ணியப்படுத்தணும் என்பதாக ரசூல்லா வந்து அவங்க கனவுல வந்து சொல்லிட்டு போறாங்க. நண்பர்களே, அவங்களுடைய பேரை நாம் இன்று வரை உச்சரித்துக் கொண்டிருக்கும் காரணம் அன்று அவர்கள் அஹ்லே பைத்தை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக. ஹதீஸில் இவ்வாறு வருகிறது, மத்தலு அஹ்லே பைத்தி மத்தலு சபீனத்தின் வகை, என்னுடைய அஹ்லே பைத்துடைய உதாரணமாகிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போன்று என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நண்பர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போனா அந்த கப்பலில் ஏறினா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னா கௌசுல் ஆலம் ஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவங்க நம்ம பிடிச்சிக்கிட்டோமா, அவங்கள பிடிச்சிக்கிட்டோமா கரை சேர்ந்துரும். நாகூர் ரஹ்மான் அவங்கள பிடிச்சிக்கிட்டோமா கரை சேர்ந்துரும். காஜா மஹீதீன் அஜ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பிடிச்சிக்கிட்டோமா நம்ம கரை சேர்ந்துரும். மாறாக அவங்க பகச்சோன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவு வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிடும். நண்பர்களே, மாறாக பகச்சோன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுகுலுஹுன்னார் அவங்களுக்கு கட்டாயமா நரகத்தில் நுழைத்தே தீர்வார் என்பதாக, நுழைக்கப்படுவார் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நண்பர்களே, நாம் அனைவரும் அறிந்த சம்பவம் தான். அபூஜலுடைய 2 மகன்களை ரசூலுல்லாஹ்வுடைய 2 பெண்களுக்கு மனம் முடித்திருக்கிறார்கள். என்ன அபூஜலுக்கு ரசூலுல்லாஹ் மேல சரியான கோபம் இல்லை. அபூஜல் வந்து நீ அந்த 2 பெண்களை தலாக் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பையனை சொல்லிடுவாங்க. என்னாகும், ஒரு பையன் வந்து அமைதியாக தலா கூட்டு வந்துடுவார். இன்னொருத்தர் வந்து போய் ரசூலுல்லாஹ் கண்டபடி திட்டுவார். எங்கள் அத்தா வீடு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கண்டபடி திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபின், யா அல்லாஹ் உன்னுடைய நாய்களிலிருந்து ஒரு நாயை இவனின் மீது நீ சாட்டுவாய் என்பதாக ரசூலுல்லாஹ் சபித்தீர்கள். நண்பர்களே, அதுக்கப்புறம் அவர் வந்து திட்டுவாங்க இல்லை, அவங்க அத்தாருன்னு சொல்லும் போது டேய் இந்த மாதிரி நான் ரசூலுல்லாஹ் திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி அதுக்கு என்ன ரசூல் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அபூஜல் கேட்டதுக்கு, அவருடைய நாயிலிருந்து ஒரு நாயாக சாட்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அபூஜல் பயந்து போயிடுவான். டேய் அவர் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய நபிடா, நான் தானே பெருமை அப்படின்னு பெருமை காப்பாத்துறதுக்காக தானே அவர் நான் ஏற்றுக்காம இருக்கேன், அல்லாஹ்வுடைய நாயினா சிங்கம் புலிடா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிடுவார் அபூஜல். எப்போ போனாலும் அவங்க அந்த பையனுக்கு 100 பேர் சுற்றியே தான் இருப்பாங்க. எப்பயுமே அந்த 100 பேர் சுற்றி காவலுக்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்னாகும், நைட் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் படுத்துருவார். 100 பேர் சுற்றி படுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சிங்கம் அங்கே இங்கேன்னு ஓட்டையில் கால் வச்சு நைஸாக வந்து கழுத்தை அப்படியே கவி சவுண்டே வர அளவு கழுத்தை கவி அப்படியே போட்டு நண்பர்களே. காலில் இருந்துச்சு பார்த்தா தலை தனியாக முள்ளு தனியாக காப்பார். அதுக்கப்புறம் இதில் என்ன புரிய வருகிறது, அஹ்லே பைத்தை நாம் பகைக்க கூடாது என்பதாக புரிய வருகிறது. நண்பர்களே, அஹ்லே பைத்தின் மீது எப்படி நாம் நேசம் கொள்ள வேண்டும்? அதிகமாக சலவாத் ஓத வேண்டும். அதிகமாக சலவாத் ஓதும் நோக்கம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து கேட்டார்கள். ருபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு தடவை கேட்டார்கள், நீங்கள் உங்களுடைய இரவை எப்படி கழிக்கிறீங்க என்பதாக கேட்டாங்க. அப்போ வந்து அந்த சஹாபி சொல்றாங்க, நான் பாதி நேரம் சலவாத்தும் பாதி நேரம் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சலவாத்தை இன்னும் அதிகப்படுத்திக்குங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு, சரி நான் என்னோட இரவுல 3/4 நேரம் சலவாத்தும் மிச்ச 1/4 நேரம் அல்லாஹ் இபாதத் செய்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னும் அதிகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ வந்து இந்த சஹாபி சொன்னாங்க, நஃபிலான நேரங்களுக்கு ஒதுக்கிய எல்லா நேரமும் நான் சலவாத் ஓதுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதன் யோபரு தம்புக்க அப்படி செஞ்சீங்கன்னா யோபரு தம்புக்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எக்ஃபா ஹம்முக்க உங்களுடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்காங்க. எதுக்காக? நம்ம வந்து அதிகமாக சலவாத் ஓதணும்னா நம்முடைய கவலைகள் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.
சகாநாயகம் சொல்லி காமிச்சாங்க, என்ன கவலையா இருந்தாலும் மனைவி பிரச்சனையா, பிள்ளை பிரச்சனை, எக்ஸாம் பாஸ் ஆகணும், படிப்பு இல்லையா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சலவாத் ஓதுங்க என்பதாக நம்ம சர்காநாயகம் சொல்லி காமிச்சாங்க என்பவர்களே. சரி, சலவாத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் நீ கருணை புரிவாயாக, அருள் புரிவாயாக என்பதாக அதோடைய அர்த்தம். அருள் நமக்கு தேவையே இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு தேவையாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களால் நன்னவங்க. அல்லாஹ் சொன்னது குர்ஆனிலே சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு அப்பாவே ரஹ்மத்தாகவே தவிர உங்களுக்கு நாம் அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாங்கள் உதாரணம் சொல்லி காமிப்பாங்க. ஒரு கஸ்தூரி தண்ணி இருக்குமா, ஒரு கஸ்தூரி தண்ணியில சாதா தண்ணியை ஊற்றும் போது வெளியே வரும்போது அந்த சாதா தண்ணி கஸ்தூரி தண்ணியா தான் வரும். அதனால நம்ம ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லும் போது அந்த அருள் நிரம்பி திருப்பி நம்ம மேலதான் கொட்டும் என்பதாக சகநாயகம் சொல்லி காமித்தாங்க நண்பர்களே. ஆகவே அஹ்லே பைத்தை நேசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மளுக்கு தருவானாக. அஹ்லே பைத்தான ஒரு மாணவனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மாசாக்கி தருவானாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.